இனி பேசாதீர்கள். நீங்க நினைத்தது வேறு, நடந்தது வேறு. பார்த்தீர்களா பிரசாந்த் கிஷோர் டீம் போட்ட போடு? தமிழகத்தில் தேர்தல் பணியை அனைத்து அரசியல் கட்சிகளும் தொடங்கிவிட்டன. களத்தில் எந்த அளவு தேர்தல் பணியை மேற்கொள்வது முக்கியமோ அந்த அளவு டிஜிட்டல் முறையிலும் தேர்தல் பணியை தொடங்குவது மிக முக்கிய பணியாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் திமுக எடுத்த முடிவை அண்ணாமலை ஒரே மேடை பேச்சு மூலம் முடிவிற்கு கொண்டு வந்த சம்பவமும், இனி இந்த விவகாரத்தை தொட வேண்டாம் என திமுகவிற்கு அறிவுரை வழங்கிய சம்பவமும் தற்போது தமிழக அரசியலில் அடுத்த புயலை கிளப்பியிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போராறு என்ற வாசகத்தை அதிக அளவில் திமுக கொண்டு சென்று வெற்றியும் பெற்றது. தற்போது மீண்டும் இதே வாசகத்தை பயன்படுத்தினால் அது திமுகவிற்கு தோல்வியை கொடுக்கும் என்பதாலும் புதிய திட்டம் ஒன்றை திமுக போட்டது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என மொழிவுணர்வை தூண்ட திமுக வியூகம் வகுத்தது. அவர்கள் கூறியது போலவே முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி உதயநிதி, கனிமொழி என பலரும் இதே திட்டத்தை கையில் எடுத்து பேசி வந்தனர். பெரிய அளவில் இந்த முயற்சி கை கொடுக்கும் என எதிர்பார்த்த நிலையில் அண்ணாமலை இந்த திட்டத்தை ஒரே வார்த்தை மூலம் சுக்கு நூறாக நொறுக்கியிருக்கிறார். சமீபத்தில் அண்ணாமலை வடக்கு தெற்கு என பேசுகிறார்கள். பாகிஸ்தானில் நம் சென்னையைச் சேர்ந்த அபிநந்தன் பிடிபட்ட போது அங்கே சென்று முதல் நபராக அவரை மீட்டு வந்தார். அப்போ மோடி அவர்கள் வடக்கா தெற்கா என பார்க்கவில்லை, இந்தியன் என்று பார்த்தார். பாகிஸ்தான்காரன் பயந்து கொண்டு எல்லையில் வந்து விட்டுச் சென்றான் என அண்ணாமலை இன்னும் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு குறிப்பிட்டார். இந்த வீடியோ தமிழகத்தை தாண்டி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மத்தியில் பரவலாக பரவி வருகிறது. இதை கவனித்த பிரசாந்த் கிஷோர் தரப்பு, இனி தமிழகத்தில் வடக்கு தெற்கு என நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தால் அது திமுகவிற்கு எதிராக முடியுமே தவிர ஒரு காலமும் பாஜகவிற்கு எதிராக நடக்காது எனவும், எனவே இந்த குரலை முதலில் நிறுத்துங்கள் எனவும் அறிவுரை கூறியிருக்கிறாரா? அல்வா ஒன்றிய அரசு என பல வார்த்தைகளை திமுக கண்டறிந்த போதிலும் அதனை மறுநாளே அண்ணாமலை சுக்கு நூறாக உடைத்து வருவது திமுகவிற்கு பெரும் பின்னடைவை கொடுத்திருக்கிறது. இதோ அண்ணாமலை பேசிய அந்த வீடியோ எங்கள் மக்களாகிய உங்கள் பார்வைக்கு. இத்தனை காலமாக என்னங்க பாகிஸ்தான்கார இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினா உன்னை என்ன பண்ணுவோம்? நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு அனுப்பும். வெளியுறவுத்துறை அமைச்சர் 16 மணி நேரம் பிளைட்டை பிடிச்சு அமெரிக்கா போவார். அமெரிக்கால போய் சொல்லுவோம், மிஸ் என் மேல தாக்குதல் நடத்திட்டா மிஸ், கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு கேளு மிஸ் அப்படி. வேலை இல்லாத அமெரிக்காக்காரன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பூர்வதற்கு சரியான நேரம்னு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவான். இந்த பஞ்சாயத்து 3 மாதம் முடிவதற்குள்ள அடுத்த தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கும். தொடர்ந்து இதையே பார்த்து பார்த்து சகித்து போய் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் வந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாம், எங்கே வந்து கையை யாரு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்கிற நிலைமை 2014 முன்பு வரை இருந்தது. அதை மோடி அவர்கள் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து அல்ல, ஒரு கன்னத்திலே அறைந்தால் 2 கன்னத்திலே அறைவேன் என்று சொல்லி முதலாக 1947க்கு பிறகு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC அதை தாண்டி நம்முடைய போர் விமானங்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்திவிட்டு வந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பேசுறாங்க ஐயா, வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு வேறு தெற்கு வேறு, நாங்கள் வேறு, ராஜஸ்தான் வேறு பேசுறாங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து MiG-21 பைசன் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாருங்க ஐயா? தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்தான்கார வச்சிருக்கும் பொழுது இப்பெல்லாம் பேப்பர்ல படிக்கிறங்க ஐயா, மோடி ஐயா 2 நாடுகளுக்கு தூது விட்டார். சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கும் தூது விட்டார். 24 மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீறல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார். ஐயா, ஒரு மனிதனுக்காக, ஒரு தமிழனுக்காக, ஒரு இந்தியனுக்காக, நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார், 24 மணி நேரத்தில் கீறல் இல்லாமல் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வான். அதன் பிறகு சவுதி அரேபியா, UAE 2 நாடுகள் பாகிஸ்தான் சொன்னார். நியூக்ளியர் பாம் போட்டுருவார் மாதிரி தெரியுது ஒற்றியார். ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார். கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பார்டர்ல வரலீங்களாங்க ஐயா,
அப்ப இந்த வடக்கு தெற்கு எங்கீங்க ஐயா போச்சு? மோடி அவர்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் பஞ்சாப்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் மகாராஷ்டிரான்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் இந்தியன் என்று பார்த்தார். இந்தியாவில் யாராக இருந்தாலும் கூட 142 கோடி மக்கள் பின்னாடி நிற்பாங்க. இந்த மாதிரி வலிமையான தலைவர் தாங்க ஐயா தேவைப்படுறாங்க.